அண்ணாமலை மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த 1000 ரூபாய் வரல, அது 1000 ரூபாய் வரல. வந்தவங்க சொல்றார், ஒரு மந்திரியின் மகன் சொல்றார், நீங்க பலபலன்னு இருக்கீங்களா, அது காரணம் நான் கொடுத்த 1000 ரூபாய் வாங்கி போட்டு 10 பேர் இல்லையான்னு கேட்கிறேன். அது வேற ஏதாவது தோணுது வாயில, அது வந்து எலெக்ஷன் கமிஷன் அலோவ் பண்ண மாட்டாங்க பேசுறது. அப்ப அது மட்டும் இல்ல, பொன்முடி சொல்றார், நீ ஓசியில போற, ஓசியில் தானே போற, ஓசி பஸ் கொடுக்குறது நீங்க, ஃப்ரீ பஸ் கொடுக்குறது நீங்க, ஓசி பஸ்ல போறதுக்கு இவ்வளவு திமிரான்றார். ஆக உங்களை எல்லாம் கொச்சைப்படுத்துகின்ற, கொடுப்பதை உரிமைக்காக அல்ல உங்கள் வாக்குகளுக்காக கொடுத்து விட்டு ஏளனம் செய்கின்ற ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற ஆட்சி. ஒவ்வொருத்தர் என்னைக்கு யார் உள்ள போறானே தெரியாது. ஒரு மந்திரி உள்ள போவாரு, ஒரு மந்திரி வெளியே வருவாரு, திருப்பி அவர் பதவி பிரமாணம் பண்ண, அதுக்கு ஒரு போராட்டம். ஆக எந்த ஒரு திட்டங்கள் இல்லாமல், எந்த ஒரு செயல் திட்டம் இல்லாமல் மோடிஜி அவர்களை கீழ்த்தரமாக பேசப்பட்டதுதான். உதயநிதி ஸ்டாலின் பத்தி சொல்லிட்டு அண்ணன் கொடுத்துறேன், 29 பைசான்னு சொல்றாரு. யார மோடிஜி அவர்கள் 29 பைசான்னு கூப்பிடாரு. இவருக்கும் மோடிஜிக்கும் வச்ச ஏரி கூட 8 விட கால் தூசிக்கு அவர் பெற மாட்டார். முதல்ல இருக்கைக்கு மரியாதை கத்துக்கணும். அரசியல் செயல்பாடு அந்த இருக்கை யாருக்கு இருக்கை? நம்ம இந்திய பாரத தேசத்தின் தலைவர் மோடிஜியின் இருக்கை, உலக புகழ் பெற்ற மோடிஜியின் இருக்கை. ஒரு தலைவர், ஒரு ஆற்றல் தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி அவர்கள் மட்டும்தான் முடியும். அதை விட கச்சத்தீவு, கச்சத்தீவை ஏமாத்தது காங்கிரஸ் தான். 1974 ஆண்டு இந்திரா காந்தி அம்மையாரும் கருணாநிதி போட்ட அந்த அக்ரிமெண்ட் தான் அது. அங்கே தியானம் வைத்து கொடுத்து விட்டார்கள். இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? 10 ஆண்டு நீங்க என்ன பண்ணீங்க ஸ்டாலின் கேட்கிறார். நீங்க பல தடவை பக்கத்துல போய் மனுலாம் கொடுத்தீங்களே, கேலோ இந்தியா கூட்டீங்க, குலசேகரப்பட்டுக்கு போனீங்க, தூத்துக்குடி விரிவாக்கத்திற்கு போனீங்க, அப்பெல்லாம் பக்கத்துல இருக்கீங்களே, அப்ப ஒரு மனுவை கொடுத்து கச்சத்தீவை மீட்க வேண்டும் சொன்னீங்களா? அது உங்க மைண்ட்ல இல்லையே. ஏன்னா நீங்க தான் குற்றவாளி. அங்க குற்றவாளி எப்படி போய் தீர்ப்பு கேட்க முடியும்? இப்படி அநாகரிகமான செயல் ஈடுபட்டுக் கொண்டு மோடிஜி அவர்கள் கீழ்த்தரமாக பேசுவது மட்டும் 29 பைசா என்ன தெரிஞ்சுக்கோங்க. மகாராஷ்டிரா 8 பைசா கொடுக்குறாங்க, கேரளாவில் 57 பைசா கொடுக்குறாங்க, கேரளாவின் 57 பைசாக்கு 85,000 கோடி கொடுக்குறாங்க. இங்க கூட 29 பைசாக்கு 1,58,145 கோடி தராங்க. அது என்ன பண்றீங்க? மக்களுக்காக திட்டம் தீட்டி இருக்கீங்களா? இலவசம் கொடுக்குற, இலவசம் கொடுக்க மக்களை வந்து நீங்க வழிநடத்தி செல்கிறீர்கள் என்று சொல்லி கடைசியா காசுக்கு கொடுக்கலாம். இப்ப உட்கார்ந்து இருக்காரு மாணிக் தாக்கூர் வந்து எங்க விடுதலை தொகுதியில, அண்ணா அவர் கொஞ்சம் காட்டுங்களேன்றாங்க, அவர் எப்படி இருப்பார் சொல்லுங்களேன்றாங்க. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆக நல்ல ஒரு ஆட்சி, 10 ஆண்டு கால ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி, சிறந்த ஆட்சி. 2025 அதிகமான இளைஞர்கள் நாடு இந்தியா இருக்கும் போது அந்த இளைஞர்களை வழிநடத்துகின்ற பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. உங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு இருக்கு. நீ பாத்தீங்கன்னா குடி, போதை, பவுடர், டேப்லெட் என்னன்னே தெரியல. அப்படி ஒரு போதைக்கு அடிமையாக என்று சொன்னால் நீங்க சிறப்பாக தொழில் வளர்ச்சி செய்து வேலை வாய்ப்பை உருவாக்குவதன் காரணமாக சீரழிஞ்சு போறாங்க. இந்த இளைஞர்கள் மனித வளம் அதிகமாக உள்ள நாடு, இளைஞர்கள் அதிகமா இருக்கிறது, அது மனித வளம், ஹியூமன் ரிசோர்சஸ் இஸ் கோயிங் டு பி பிகெஸ்ட் இன் आवर कंट्री. அப்ப அந்த இளைஞரை வழிநடத்துகின்ற ஒரு ஆட்சி உண்டு என்று சொன்னால் அது மோடிஜி அவர்கள் ஆட்சி தான் என்று சொல்லி மீண்டும் பாரத பிரதமர் மோடிஜி வெற்றி பெற்று வர இங்கே நமது அண்ணன் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அறிவு, ஆற்றல், திறமைன்னு சொன்ன இல்லையா, அது உச்சம். இன்னைக்கு எதுக்கு பயந்து போயிருக்காங்கன்னா, புள்ளி வரத்தை விரல வச்சிருக்காரு. நீ ஜிஎஸ்டி பத்தி பேசணுமா, பேச முடியாது. ஜிஎஸ்டி என்ன தெரியாது, சரக்கு சேவை வரி கூட அவருக்கு தெரியாது. அது யாரும் சொல்லி கூட, அண்ணா இது சரக்கு சேவை வரின்னு, யூனிஃபார்ம் சிவில் கோட் நாங்க ஆதரிக்கிறோம், கை தட்டலாம். இல்ல ஆதரிக்கூடாது. என்ன பேசணும் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. நீங்க வந்து அண்ணாமலைஜி அவர்களிடம் நீங்க குடியுரிமை சட்டத்தை பத்தி பேசுங்க, சரக்கு சேவை வரி பத்தி பேசுங்க, எதை வேணாலும் பேசுங்க. புள்ளி வரத்தோட ரெக்கார்ட் பூர்வமா எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. அதனால பயம் வந்துருச்சு, பயம் கவிக்குச்சு. தயாரி மாதிரி ஜோக்கர் தயாரி மாதிரி வந்து பேசுறதுக்கு வந்து தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் தயாரி மாதிரி வந்து வீட்டுல இருந்து அவங்க சன் டிவி வரைக்கும் போட்ட கேபிள்லாம் அண்ணா நீங்க தான் பார்க்கணும். அதெல்லாம் அந்த கேபிள் வந்து வீட்டுல இருந்து கேபிள் போட்டுருக்காங்க சன் டிவி. ஆமா, எல்லாம் ஒவ்வொன்றா வரும். ஏன்னா அது வந்து முடிஞ்ச பிறகு தலைவர், தேசிய தலைவர் நட்டாஜி சொல்றது போல பல பேர் பெயில்ல இருக்காங்க, பல பேர் ஜெயில இருக்காங்க. ஜெயில இருக்கவங்க நிறைய பேர், ஜெயில இருக்கவங்க நிறைய பேர் வெளியே வந்து திருப்பி ஆட்சிக்கு வந்து எல்லாம் ஜெயில தான் இருப்பாங்க. இது எதுக்காக சிந்திக்க வைப்பதற்காக சொல்கின்றேன். வருங்காலத்தில் தேச ஒற்றுமை வேண்டும் என்று சொன்னால், நம் இளைஞர்களை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால், தேச ஒற்றுமைக்கு பாடுபடுகின்ற எந்த பிரிவினைவாதம் இல்லாமல் பாத்தீங்க 370 தூக்கின பிறகு காஷ்மீர்ல இதோட சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கல்லறியும் கைகளால் பூக்கள் தூவுகிறோம் சொல்றான். இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்றாங்க 500 ரூபாய் கொடுத்து கல் தூக்கி அடைய சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில எங்களுக்கு வாழ் வந்தவர் மோடிஜின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு உயர்பட்டு இஸ்லாமிய சகோதரிகள் பார்த்து விருதுகள் நடக்கிறது சொல்றேன். கைப்பிடிச்சு
அண்ணன் உங்களுக்கு தாங்க தாமரை ஓட்டுறாங்க. ஏன்னா முத்தலாக் பண்ண ஒரு மோடிஜி அவர்கள் ஆக சிங்கத்தை செயல்பட வேண்டும். பெண் உரிமை பெற்று தந்தவர் மோடிஜி அவர்கள். ஆக மீண்டும் 3வது முறையாக பாரத பிரதமர் மோடிஜி வெற்றி பெற நமது அண்ணன் அண்ணாமலைஜி அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்வார். சிறம் தாழ்த்த வேண்டி பாதம் தொட்டு வணங்கி விடைபெறுகின்றேன். காசு கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, இதெல்லாம் உழைச்சு சம்பாதிக்கலாம். இன்னைக்கு என்ன விட்டீங்கன்னா மூட்டை தூக்கி சம்பாதிச்சிருவேன். அங்க கொடுக்கிற காசு 2 நாளைக்கு போகும், 3 நாளைக்கு போகும். அது டாஸ்மாக் கடைக்கு தான் போகும். சிந்தித்து செயல்படும் நேரம் தேசத்தின் ஒற்றுமை முக்கியம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.